ஜெஃப்ரி எப்ஸ்டைன். எல்லார் வாயிலும் உலகத்துல அத்தனை பேர் வாயிலும் இருக்க ஒரே பேர் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆள் ஒரு பேர் தாங்க. 1953 ஒரு ஜூயிஷ் ஃபேமிலிக்கு பிறக்கிறார். 1976 ஒரு ஸ்கூல்ல ஒரு ஜாபுக்கு போறார். அந்த ஸ்கூல்ல இவருக்கு டிகிரி இல்லைன்னு வேலையை விட்டு அனுப்புறாங்க. ஆனா அங்க இருக்க ரெண்டு அவரோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபாதரை பிடிச்சி பேர் ஸ்டர்ன்ஸ் ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில ஜாயின் பண்றாரு. 1981 அங்க திருப்பி ஏதோ வயலேஷனுக்காக வேலையை விட்டு அனுப்புறாங்க. வேலையை விட்டு அனுப்பிச்சோட சொந்தமா ஒரு கம்பெனி அமைக்கிறார். இன்டர் கான்டினென்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சொந்தமா அமைக்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1987 $1 பில்லியன் சொந்தமா மத்தவங்களோட அசெட்ஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எடுத்து வந்து வச்சிருக்காரு. இவங்க நிறைய பேர் அசெட்ஸ் மேனேஜ் பண்ணும்போது என்ன பண்றாரு, பிரிட்டிஷ்ல வந்து வர்ஜின் ஐலாண்ட் மாதிரி எக்கச்சக்க இடத்துல வீடுங்க ஐலாண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. இதுல ரொம்ப முக்கியம் பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்றாரு, அண்டரேஜ் சின்ன சின்ன பிள்ளைங்க பிலோ தி ஏஜ் ஆஃப் 18, இப்ப இந்தியால வந்து அண்டரேஜ்ல 18 அங்க 16 நினைக்கிறேன். அண்டரேஜ் கேர்ள்ஸ் நிறைய பேர் அரேஞ்ச் பண்ணி அந்த பிரிட்டிஷ் ஐலாண்ட்ஸ்ல கொண்டு போய் அங்க அவங்கள வந்து இந்த மாதிரி வயசான கெஸ்ட் இவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி செட்டப் மாதிரி பண்ணி வச்சு அண்டரேஜ் கேர்ள்ஸ் அவங்கள வந்து செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்களோட நியூட் போட்டோஸ் எடுத்து என்னமெல்லாம் புரிக்கித்தனம் பண்ணி இதை வந்துட்டு அவன் வீடியோ எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்ணிருக்கான். இது எப்போ பிரச்சனைக்கு வருது, 1997 ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அது பெரிய லெவல்ல எடுத்துக்கல. 2005 ஒரு பேரண்ட் வந்து 14 வயசு பொண்ணை வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றான்னு கம்ப்ளைண்ட் பண்ணா அது கேஸ் ஆகி இவர் அரெஸ்ட் பண்றாங்க. அங்க இருக்கிற கிரிமினல் ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்றாங்க, இல்ல இவர் வந்துட்டு ஏதோ ஒரு இன்டெலிஜென்ஸ்ல வராரு, ஏதோ எனக்கு மேல இருந்து ஏதோ பிரஷர் வருதுன்னு சொல்லி இதை விட்டுறாங்க. 18 months ஜட்ஜ்மெண்ட் 13 மாசத்துல வெளியாகுது. 13 மாசமே பாத்தீங்கன்னா ஃப்ரீயா எல்லாத்தையும் சுத்துறதா. ஆனா அதே கண்ட்ரி ஷெரீஃப்க்கு கிட்டத்தட்ட $250,000 அப்புறமா கொடுத்திருக்காராம். எல்லாமே செட்டப் பண்ணி இதை 2019 தான் பெரிய லெவல்ல எடுத்துட்டு வராங்க. 2019 எடுத்துட்டு வந்த போது இவருக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றாருன்னு சொல்லி FBI பொண்ணு இவர் பிரான்ஸ்ல இருந்து யூஎஸ்ல வரும்போது அண்டரேஜ் கேர்ள்ஸ் இது பண்ணி சொல்லிட்டு போக்சோ அங்க ஒரு பெரிய ஆக்ட் இருக்கு, அந்த ஆக்ட்ல அவன் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணோன்னே எல்லா இடத்துல ரெய்ட் அடிக்கிறாங்க. ரெய்ட் அடிச்ச போது பாத்தீங்கன்னா இவர் சப்ளை பண்ண எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் 20 லட்சம் பேஜ் ஃபுல்லா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் ஜிஸ்லேன் மேக்ஸ்வெல் ஒரு லேடி அவங்க என்ன சொல்றாங்க, எல்லா வீடியோமே கம்ப்ளீட்டா வீடியோ ரெக்கார்டிங் ஆடியோ ரெக்கார்டிங் எல்லா ரூம்லயும் நீங்க எது பண்ணாலும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது என்ன இருக்கு பாத்தீங்கன்னா 2019 இவர் அரெஸ்ட் பண்றாங்க, இறந்துறாரு. அதுவும் பாத்தீங்க எங்க அரெஸ்டட் ஜெயில இறக்குறாரு. சூசைட்ல இனிஷியலா இறந்துட்டாரு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் மெடிக்கல் எக்ஸாமினர் சொன்னாங்க சூசைடுன்னு டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து ஃபோரன்சிக் ஸ்பெஷலிஸ்ட் இது சூசைடு இல்ல அன்நேச்சுரல் டெத்னு கொடுக்குறாரு. இத பத்தி நிறைய பப்ளிக்ல இது பண்ணாலும் அப்படியே க்ளோஸ் பண்றாங்க. 2025 வரைக்கும் அது நம்ம ஃபைல் எடுத்துள்ள ட்ரம்ப் வந்துட்டு 2025 அவர் வந்து எப்ஸ்டீன் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் கொண்டு வந்து இந்த ஃபைல்ல ரிலீஸ் பண்றாரு. இன்னைக்கு அத்தனை பேர் வருது. ஆனா அந்த லைஃப்ல மீட் பண்ண ஒரு 50,000 பேர் மீட் பண்ணி 50,000 பேர் வெளிய வருது. இப்ப ஸ்டீஃபன் ஹாக்கிங் எடுத்துக்கோங்களேன், அவர் பேர் 250 வந்திருக்கு அந்த புக்ல. இது எது உண்மை எது பொய்ன்னு வந்து கடைசியில தான் தெரியும். இப்ப பார்ட்டா ரிலீஸ் பண்றாங்க. இதுல இப்ப கூட இன்ஃபேக்ட் ட்ரம்ப் பெரிய பிரச்சனை மாட்டிட்டார். இந்த விக்டிம்ஸோட பேர் கிட்டத்தட்ட ஒரு 35-40 பேர் இனிஷியலா ரிலீஸ் பண்ணாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரேப் விக்டிம்ஸோ இந்த மாதிரி அண்டரேஜ் விக்டிம்ஸோ ரிலீஸே பண்ணக்கூடாது. ஆனா இது போக தான் தெரியும் நம்மளுக்கு என்ன லெவல்ல விபரீதம் இருக்குதுன்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு பெரிய லீடர்ஸ் இதுல இன்வால்வ் ஆகாங்க. நிறைய பேர் வெளிய வரும். ஆனா அவங்களுக்கு அந்த தண்டனை கிடைக்குமான்னு போக தான் தெரியும்.